நைட் டைம்ல ஒன்னே ட்ரிப்பா கிராமத்துக்கு போறோம். எல்லாருமே லைஃப் டைம்ல எப்பயாவது ஒரு நாளாவது இப்படி ஒரு கிராமத்துல என்ஜாய் பண்ணி ஆகணும். ஸோ லெட்ஸ் நான் போன வில்லேஜ் புதுக்கோட்டையில் உள்ளது. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை விட பலமா இருந்துச்சு. நைட் டைம் டிராவலிங்ல தவிர்க்க முடியாத ஒண்ணு டீ குடிக்கிறது. ஸோ டீ குடிச்சிட்டு பன் சாப்பிட்டு ஃபைனலி விடிய காலையில ஒரு 5:30 மணி போல எங்க டெஸ்டினேஷனை எப்பவுமே சிட்டி லைஃப்ல இருந்த எங்களுக்கு இந்த வில்லேஜ் சன்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்துச்சு. சுற்றி அப்படியே வயக்காடு, ஆடு மாடு கோழி பண்ணை அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே பியூர் பிளிஸ் மாதிரி இருந்துச்சு. இங்கேயே வாழ்ந்துடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இது ஒன் டே ட்ரிப்னு நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊர்லலாம் மாட்டுப்பால்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி விற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் இங்கே ரியலாகவே ஒரு இன்சிடென்ட்லாம் மாட்டுப்பால் குடித்தோம். சிக்கன் டேஸ்டியாக இருந்துச்சு. வயக்காடு, 4-5 மாமரம், புளிய மரம், அப்புறம் சப்போட்டா மரம்னு அப்படியே எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நாங்கள்லாம் எந்திரிக்கிறதே 10 மணி. எங்கே நாங்கள் சன்ரைஸை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் போனப்போ அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஆச்சரியமாக பார்த்தோம். சுற்றி உள்ளவங்க இதுதானே, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆனால் எங்களுக்கு அது புதுசு தான். சன்ரைஸ் அந்த இடத்துல பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வந்தோடனே தோட்டம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மாட்டுப்பாலில் டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்ததுக்கு பம்பு செட்டில் குளிக்க தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வயக்காட்டில் இந்த மாதிரி பம்பு செட்டில் குளிக்கிறது எல்லாருக்குமே ஒரு மாதிரி சொர்க்கம் மாதிரி ஃபீல் ஆகும். குளிச்சுட்டு அப்புறம் மாடுலாம் மேய்ச்சோம். அந்த மாடு எதுவுமே வந்து எங்களை முட்டலை, எதுவுமே பண்ணலை. அழகாக அது பாட்டில் வந்துச்சுங்க. அதில் அப்படியே மேய்ச்சிட்டு வந்து அதுகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஏதோ புதுசாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வெளியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, நீலாம் மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு. அப்படிலாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நிஜமாவே மாடு மேய்க்கிறது எவ்வளோ நல்லா இருக்குன்னு அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டில் ஒரு வேலை செய்ய அனுப்புறேன்னா அங்கே போய் மாடு மேய்க்கிறது என்ன, வேற கட்டையை தூக்குறது என்ன, அப்படியே அது வந்து ஏதோ புதுசாக நான் என்னையவே ஃபீல் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒன்றையாவது வெளியே போய் நம்ம யார், நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்து வெஜ் பிரியாணி, அப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் பொரிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் எல்லாமே அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இங்கே வந்து ஃபேன் காற்று இல்லைனாலே எங்களுக்கு வந்து எங்களால் தூங்க முடியாது, எங்களால் வாழவே முடியாது. அந்த மாதிரி கரண்டு போனாலே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அங்கே வந்து அந்தளவுக்கு வந்து காற்று இல்லை வீட்டுக்குள்ளே. ஏன்னா வந்து அது ஓட்டு வீடுனால. ஆனாலும் எங்களுக்கு வந்து அங்கே சர்வை பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா வெளியே வந்து அவ்வளோ ஜில்லுன்னு காற்றடிச்சிச்சு. இந்த கோழி அடகாக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் இது வரைக்கும் நான் கேள்வி தான் பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. அதான் ரீலாக பார்த்தேன். இந்த கோழி முட்டையிட்டு அடகாத்து அப்புறம் குஞ்சு பொறிக்கிறது தான். மதியானம் ஒரு 2 மணிக்கெலாம் நல்ல வெயில். ஸோ இந்த வெயில் இருந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சென்ட்டும் வீட்டுக்குள்ளே போய் நல்லா தூங்கியாச்சு. தூங்கிட்டு ஒரு 4 o'clock எந்திரிச்சு பார்த்தோம்னா அந்த வெயிலெலாம் போய் சன் செட் ஆகிற டைமில் நல்ல கூலிங்கில் ஒரு காற்று வீசி அந்த இடத்துல அது நல்லா இருந்துச்சு. அது எக்ஸ்பீரியன்ஸே கூலிங்காக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் இங்கே தானடா வெயில் அடிச்சிச்சு, எங்கடா இருப்போச்சு அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஆனால் எங்கள் ஊர்லலாம் எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் அண்ட் சன்செட்லாம் பார்த்து ஞாபகமே இல்லை. அப்படியே ஒரு ஈவினிங் போல் 6:30க்கு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அப்படியே மதுரை ஹைவேஸ் பிடிச்சி ராம்நாத் போயிடலான்னு போயாச்சு. போகிற உள்ள ஃபுல்லாக சரியான மழை, இடி மின்னல். ஆனால் ராம்நாட்டில் மழையே இல்லை. இங்கே திருச்சியில் ஆரம்பித்து மதுரை மானாமதுரை வரைக்கும் மழை நல்லா பெஞ்சிச்சு. அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு டே இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணது. அங்கேருந்து 4-5 மாமரத்தில் முக்கால்வாசி மாங்காய் எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு. நல்லா அல்ல குறையாத அமுல் சிறப்பு மாதிரி அள்ளிட்டு வந்தாச்சு. அப்புறம் அப்படியே சப்போட்டா பழத்தையும் அள்ளிட்டு வந்தாச்சு. லைஃப்பில் எல்லோரும் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்கு போய் ஒன் டே ட்ரிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக இப்படி ஒரு இடம் கிடச்சா அதுதான் சொர்க்கம் தான்.